ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து சட்டத்தை வந்து டீச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுது. சட்டம் மிக அடிப்படையானது. இன்றைக்கி நம்ம என்ன சட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரீவென்ஷன் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 அப்படிங்கிற சட்டம். அதாவது பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013 இந்த சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து வேலை பார்க்குறவங்க பெண்கள் வந்து வேலை பார்ப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்ப்பாங்க, அப்புறம் ஷாப்ஸில் வேலை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸில் வேலை பார்ப்பாங்க, காலேஜஸில் வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்குற பெண்களுக்கு வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ்கிட்ட இருந்து என்னென்னா செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் வந்து வரும். அந்த செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டை வந்து வெளியே சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை தாங்கிக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. சில பெண்கள் மட்டும் வந்து அதுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து அதை வெளியே எந்த பெண்களும் காட்டிக்கிட்டு கிடையாது. ஏன்னா அசிங்கம் அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து வெளியே சொல்கிறது கிடையாது. இந்த செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டை வந்து வெளியே வந்து சொல்கிறது கிடையாது. அதனால் வந்து இந்த சட்டத்தை வந்து இயற்றுனாங்க. இந்த சட்டம் வந்து ஒரு கமிட்டியால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது. இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013 என்பது இந்தியாவில் பெண்களை பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலில் இருந்து பாதுகாக்கும் சட்டமாகும். இந்த சட்டம் 2012 மற்றும் 2013 இந்தியாவில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இது டிசம்பர் 9, 2013 அன்று நடைமுறைக்கு வந்தது. இது இந்திய உச்சநீதிமன்றத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் தடுப்புக்கான விசாகா வழிகாட்டுதல் போஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்க் என்ற அப்படிங்கிற சட்டங்கிறது உச்சநீதிமன்றத்தால் வழிகாட்டப்பட்ட ஒரு சட்டம். சட்டத்திற்கு முதலாளிகள் தேவை என பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பான பணி சூழலை வழங்கவும், பணியிடத்தில் 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருந்தால் உள்குழு, அதாவது இன்டர்னல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, உள்குழு அமைக்கவும், பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான கொள்கையை உருவாக்கவும், உணர்த்துகின்ற மற்றும் பயிற்சி திட்டங்களை ஒழுங்கமைக்கவும், காணக்கூடிய இடங்களில் பாலியல் துன்புறுத்தலின் விளைவுகளை காட்டவும், பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் குறித்து எழுப்புகின்ற புகாரை சம்பவம் நடந்த 3 மாதங்களுக்குள் ஐசி, அதாவது இன்டர்னல் கமிட்டி அல்லது லோக்கல் கமிட்டியிடம் பதிவு செய்யலாம். பெண் எழுப்பும் புகாருக்கான புகார் செய்ய முடியாவிட்டால் குழு நியாயமான உதவியை வழங்க முடியும். 3 மாதத்திற்குள் அந்த பெண் புகார் அளிக்காமல் தடுக்கப்படுவதாக குழு திருப்தி அடைந்தால் காலக்கெடுவை நீடிக்க முடியும். இந்திய அரசியலமைப்பின் 14, 15 மற்றும் 21வது பிரிவுகளின் கீழ் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. இச்சட்டம் பெண்களுக்கு சமத்துவத்தையும் வாழ்க்கையையும் மற்றும் கண்ணியம் மற்றும் எடுத்துக்காட்டாக இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் பெண்களுக்காக அவர் வேலை பார்க்கின்ற இடத்தில் பாலியல் தொந்தரவுகளை தடுப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் இந்த சட்டமாகும். அதற்கு பிற்பாடு வந்து ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, த செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2003 இஸ் எ லா இன் இந்தியா that protect a woman from sexual harassment in the workplace. The act was passed by the Indian Parliament in 2012 and 2013 and came into effect on December 9, 2013. It replaced the Visaga guideline for prevention of sexual harassment that were introduced by the Supreme Court of India.
The act requires employers to provide a safe and secure working environment, establishing an internal committee, அதாவது IC, if the workplace has more than 10 employees, create an anti-sexual harassment policy, organize sensational and training program, display the consequences of sexual harassment in visible places. A woman can file a written complaint of sexual harassment with the internal committee or local committee within a 3 months of incident. If the woman is unable to file a complaint in written, the committee can provide a reasonable assistance. The committee can also extend the time limit if they are satisfied that the woman were prevented from filing the complaint within a 3 months. The act was created to protect a woman's rights under Article 14, 15 and 21 of the Indian Constitution. These articles protect a woman's rights to equality, life and dignity, and their rights to practice any profession. இந்த சட்டம் என்ன அப்படிங்கிறது ஆப்ளிகேஷன், இந்த சட்டத்துடைய ஆப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the act casts and legal obligation upon employers of all workplaces, public or private, to provide a safe and secure working environment free from sexual harassment, whereby every employer is mandated to constitute an internal committee whenever the number of employers work is more than 10. அதாவது இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க்கர்ஸ் 10 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா இன்டர்னல் கமிட்டி அந்த கம்பெனி அமைக்கணும். ஒரு ஷாப்போ கம்பெனியோ இல்லை காலேஜோ இல்லை இன்ஸ்டியூஷனோ இல்லைன்னா ஸ்கூலோ அதில் 10 பேருக்கு மேலே ஒர்க்கர் இருந்தாங்க அப்படின்னா செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்காக ஒரு இன்டர்னல் கமிட்டியை அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உமனுக்கு ஒர்க் பிளேஸில் ஹாரஸ்மெண்ட் நடக்கக்கூடாது, தடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் நடந்தது அப்படின்னா அந்த இன்டர்னல் கமிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 monthsக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லுது. அப்படி 3 monthsக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா உங்களை அந்த செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறத தடுத்தது யார் என்ன அப்படிங்கிறத சொல்லி அந்த இன்டர்னல் கமிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிடுவாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த யார் செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த ஆணை கூப்பிட்டு 2 பேரையும் பேசி என்ன நடந்ததுன்னு கேட்டு அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதான் இந்த சட்டத்தில் முக்கியமானது. அதாவது இந்த என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரீவென்ஷன், தடுப்பது, ப்ரோஹிபிஷன் பண்ணுவது அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 அப்படிங்கிறது தான் சட்டம். அதாவது பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு, தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம வேல்யூ அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பாருங்கள், கடைசி வரையே எல்லோரும் பாருங்கள். ஒரு சட்டத்தை மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தோட முழுமையான ஒரு எதுக்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அதனால் ஒரு கண்டென்ட் போட்டோன்னா அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த சட்டத்தோட அடிப்படை என்ன அப்படிங்கிறதுலேருந்து எதற்காக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். இந்த வேல்யூ அப்டேட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.